சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கைக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கத்துக்கு ரொம்ப கடுமையான ஸ்டேட்மெண்ட் இந்த மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காரு. அது கிட்டத்தட்ட அது அரசியல் ரீதியாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், அரசியல் ரீதியான விமர்சனமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப கடுமையாக இருக்கிறது. சார், இந்த வழக்கை எப்படி கையாண்டு முடித்திருக்கிறது சார் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை? இல்லை, இந்த வழக்கை தமிழ்நாட்டு அரசின் காவல்துறை சரியாக கையாண்டதா ஆரம்பத்தில் இருந்துன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஒரு விடை இல்லை என்று இல்லை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு நீதி கிடைக்கின்ற வகையில் விடுமுறை நாட்களில் கூட நீதிமன்ற அறை கதவுகளை திறந்து உட்கார்ந்து விசாரித்து அதற்கு பிறகு அவர்கள் வழங்கிய உத்தரவின் அடிப்படையிலும் உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையிலும் தான் வழக்கு நடைபெற்றது, விசாரணை விரைந்து நடைபெற்றது. அதை யாருமே மறுக்க முடியாது. இதில் தமிழ்நாடு அரசு கையாண்ட போக்கு ஒரு வழக்கறிஞராக நான் அதை பார்த்தேன்னா மிக மோசமான ஒரு நடைமுறை. உயர்நீதிமன்றம் நடுநிலையோட விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு வழக்கை விசாரித்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவசரப்பட்டு இந்த வழக்கில் ஒருவர் தான் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்கிறார். அவர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கிடையாது, அவர் வெறும் சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி தான். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவர் கோர்ட்டுக்கு வர போகிறதே கிடையாது. ட்ரையல் அப்போது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தான் கோர்ட்டில் பாக்ஸில் ஏறி குறுக்கு விசாரணைக்கெலாம் ஆட்படுத்தப்படுவார். அதில் இவரை அந்த கமிஷனர் அதை பற்றி சொன்னால் கவர்மெண்ட் அப்பயே அவர் பேரில் நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச சாதாரண சட்டம் தான். ஒரு வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அது உண்மையாக கூட இருக்கட்டும், பட் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நாலேஜுக்குன்னு ஒரு 4 பேர் இருந்தாங்க, இல்லை யார் அந்த சார்ன்ற மாதிரி அது நிஜமாகவே இருந்துடுச்சுன்னா அப்போ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்ன செய்வார்? இல்லை ஒருத்தர் தான் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் இன்னொருத்தரை நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா கவர்மெண்ட்டோட பேர் கெடுன்னு விசாரணையோட போக்கை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அந்த டைமில் நிறைய இருந்துச்சு. அதனால தான் உயர்நீதிமன்றம் இந்த கமிஷனர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா சட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது, பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்த விதத்திலும் மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு இருந்திருக்கு. இவங்க மெஷின் மேலே கம்ப்யூட்டர் பேரில் பழிய போட்டு தப்பிச்சிட்டாங்க, அது அடுத்த கதை. இதோடு விட்டுருக்கலாம். ஹைகோர்ட்டில் சரி இது ஏன்னா எப்போவுமே நீதிமன்றங்கள் ஒரு அதிகாரிகள் பேரில் கண்டனத்தை ஏதும் மேம்போக்காக தெரிவிக்காது. வழக்கை 4 நாள் விசாரிச்சுட்டு இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இது அவசரப்பட்டு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இதை கொடுத்ததுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னா கவர்மெண்ட் அதுக்கு தலை வணங்கி அவர் பேரில் உடனடியாக டிஸ்மிஸ் பண்ண சொல்லலை கோர்ட்டு, இவரை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லலை, அவங்க பேரில் நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்லிச்சு. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உடனடியாக இல்லை ஒருத்தர் தான் அவர் சொன்னதான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உடனடியாக உச்சநீதிமன்றம் சேர்ந்து இந்தியாவிலேயே தலை சிறந்த வழக்கறிஞரை வச்சு அவருக்கு ஒரு 1 கோடியோ 2 கோடியோ 2 பேர் சித்தார்த்த லூத்ராவையும் இவரையும் வச்சு உடனடியாக அங்கே போய் அதுக்கப்புறமும் இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது செல்லுபடி ஆகுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க இன்சிஸ்ட் பண்ண அப்புறம் தான் இது துரித கதியில் நடந்தது. இது முழுக்க இந்த பெண்ணுக்கு நீதிமன்றங்கள் தான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இது நிவாரணம் வழங்க முடியும், நீதி வழங்க முடியும். ஆனால் புலனாய்வு அமைப்புகள் இதில் ரொம்ப வெட்கக்கேடான ஒரு செயல் என்னென்னா அரசியல் கட்சிகள் இதை அரசியல் படுத்துறது. இது ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்த நம்ம வீட்லேயே நம்ம சகோதரிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நீதிமன்றத்தை அணுகி நம்ம குடும்ப உறுப்பினருக்கு நியாயத்தை வரணும். இதில் இவர் யார் அந்த சார்னு இதே அதிமுகவையும் நான் குறை சொல்கிறேன். ஏன்னா யார் அந்த சார்னு இமீடியட்டாக ஒருத்தர் பேர் தானே சார்ஜ் ஷீட் போட்டாங்க. உடனே நீங்கள் பப்ளிக் ஸ்பிரிட்டட் சிட்டிசன் தானே, நீங்கள் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் தானே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாத போச்சா? நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை சரியான நடைமுறையில் படல, ஒருத்தனை பலியாடு ஆகுறாங்க, அதனால் அந்த சாரை மறைக்கிறாங்கன்னு இவங்க ஏன் போகலை? இவங்களும் அதனால் எல்லாருமே அதை அரசியல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் திமுக அரசு தான் 3 மாதத்தில் நாங்கள் நிவாரணம் வாங்கி கொடுத்தோம். தூத்துக்குடி பொள்ளாச்சி இன்சிடெண்ட்டில் சிபிஐ 4 வருஷம் நடத்தினது. பொள்ளாச்சி இன்சிடெண்ட்டில் ஏகப்பட்ட அக்யூஸ்டு, ஏகப்பட்ட விக்டிம்ஸு. அதனால் அது சிபிஐ நடத்தி, சிபிஐ தெரியும், நம்ம ஊர் போலீஸு ஒரு கேஸில் 10 விட்னஸ் விசாரித்தா அதே கேஸுக்கு சிபிஐ 1000 விட்னஸை விசாரிப்பாங்க. அதனால் எந்த சிபிஐ கேஸுமே உடனடியாக முடிஞ்சுதான் சரித்திரமே கிடையாது. கன்விக்ஷன் டேட்டும் ரொம்ப கம்மியாகிடும். அதனால் நீங்கள் யாருக்குமே இது கிரெடிட் தேவைக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்த ஒரு அவமானம், ஒரு அநீதி,
அதை அப்படியே தான் நடத்தணுமே. இல்லை அரசியல் வந்து 2 பேருமே பண்ணுறது வந்து மக்கள் வந்து ஒரு மாதிரி பார்க்குற விதம் வந்து சரியில்லை. அது அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். ஓகே.